அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலை பிரசன்ன ஜோடியில் குமரல்ராஜ் பேசுகிறேன். இன்றைய பதில் என்ன பார்க்க போறோம்னா, ராகு கேதுக்கள் பேச்சு ஆக போகுது. 18/5/2025 அன்று பார்த்தீங்கன்னா இரவு 7:30 மணிக்கு ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க. ராகு பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வர போறாரு. அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னா கன்னியிலிருந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு போக போறாரு. இப்போ இது மேசராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மேசத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12ஆம் ஸ்தானத்தில் இருந்துட்டு இருந்தார் ராகு பகவான். 11க்கு போக போறாரு. அதே மாதிரி கேது 6ல் இருந்தாரு. கேது பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் ஸ்தானத்துக்கு போக போறாரு. இப்ப மேசராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு பாத்தீங்கன்னா 11ஆம் ஸ்தானத்துல பல நன்மைகளை செய்வார். அதாவது பொருளாதார ரீதியை பலப்படுத்துறது, குடுக்கல் வாங்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு சரியான நிலைமை, வருமானம் அதிகரிக்கிறது, தொழில்கள் வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா துவக்கிறது, வேலைகள் கிடைக்கிறது, தொழில் பாத்தீங்கன்னா அடிஷனலா தொழில் எல்லாம் நம்ம செய்யறது, புதிய தொழில்கள் உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பல வகையில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை எல்லாம் கொடுப்பாரு. ஒரு கூட்டாளிகளான நன்மை கொடுக்கறது, பணம் பொருளாதாரம், ஒரு நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்றது, கடன் கிடைக்கிறது, ஒரு வீடு வாகனங்கள், ஒரு ஆல்ட்ரேஷன் செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், கல்வியில ஒரு உயர்வு, அதெல்லாம் கொடுக்கல் வாங்கல்ல சரி செய்யறது, இதெல்லாம் ஒரு கடன் பாத்தீங்கன்னா தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், ஒரு கடனை வாங்கி கடனை தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த நன்மைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 11ஆம் ஸ்தானத்தில் இருக்கு ராகு பகவான் செய்வார். அதாவது ராகு பகவான் உள்ள வர்றப்ப பாத்தீங்கன்னா போர்ட்டாதி நட்சத்திரத்துல 3ஆம் பாகத்துல வருவார். ஒரு 6 மாத காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா போர்ட்டாதி நட்சத்திரம் தான் இருப்பார். இந்த புரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி, விரையாதிபதி. அப்ப பொருளாதாரத்துல எப்பவுமே குரு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்கிறப்ப பொருளாதாரத்துல ஒரு உயர்வு கிடைக்கும். அதனால குடுக்கல் வாங்கல் சரியாகும், பொருளாதார நிலை உயரும், வரவுகள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அதனால பாத்தீங்கன்னா தொழில் நிலைமைகள்லாம் பாத்தீங்கன்னா மாறும். இப்போ நன்மைகள் நமக்கு முகம் தெரியாத ஆட்களும் கூட நமக்காக நன்மை செய்யக்கூடிய உதவிகள் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். நண்பர்களால உதவி கிடைக்கும், மூத்த சகோதரங்களால உதவிகள் எல்லாம் கிடைக்கும், கூட்டாளிகளால உதவிகள் கிடைக்கும், புதிய தொழில்கள் அப்படிங்கிறது துவங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுல தொழில் துவங்குறதோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் இருப்பார். எப்பவும் 11ஆம் ஸ்தானத்துல ராகு நட்சத்திரத்திலேயோ ராகு இருக்கிறப்பவோ பாத்தீங்கன்னா 11ஆம் ஸ்தானத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறதும் பாத்தீங்கன்னா நன்மைதான். அப்ப அதுல ஒரு 8 மாத காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா ராகு தன்னுடைய நட்சத்திரத்திலே சதய நட்சத்திரத்திலே இருப்பார். அதுவும் பாத்தீங்கன்னா யோகமா தான் பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப பொருளாதார பலம் வளர்றது, தொழில மாற்றங்கள் பண்றது, அதே மாதிரி வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது, ஒரு திடீர் வருமானங்களும் பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது, தொழில்நிலைகள் ஒரு வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள் வர்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதே மாதிரி நமக்கு தேவைகளுக்கான ஒரு லோன் கடன் எல்லாம் கேட்டு இது வரை கிடைக்கலனாலும் கூட அந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல்கள் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அலைச்சல்கள் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அப்ப இதுல ஒரு 6 மாத காலகட்டங்கள் குரு நட்சத்திரத்துல, 8 மாத காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல, இந்த 14 மாதம் பாத்தீங்கன்னா ராகு பகவான் மேசராசி பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை செய்திருவார். அதாவது வாழ்க்கையில தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்றவங்க எல்லாமே ஒரு ஆல்ட்ரேஷன், வண்டி வாகனம், இடங்கள் புதிது வாங்குறது விற்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா பாத்தீங்கன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி புதிய பொறுப்புகளும் பாத்தீங்கன்னா வரும், புதிய பதவிகள் கிடைக்கும். அது கொஞ்சம் பிரச்சனையும் ராகு நட்சத்திரம் வரப்பு இருக்கும். செவ்வாய் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா வர்றப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும். ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்துக்கு வருவார். அதாவது 14 மாதங்கள் கழித்து 4 மாதங்கள் பாத்தீங்கன்னா அங்க இருப்பார். அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதி செவ்வாய். அதனால தேவையில்லாத விபத்துக்கள் நடக்கிறது, ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதோ, மருத்துவ செலவினங்கள் வருது, தேவையில்லாத கலகங்கள், சண்டை, ஒரு வம்பு வழக்குகள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இடத்தினால பிரச்சனை, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 4 மாத காலகட்டங்கள் கவனமா இருக்க வேண்டிய அந்த 4 மாத காலகட்டங்கள். எப்பவுமே ராகு பாத்தீங்கன்னா அப்ப ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த 14 மாதமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. மொத்தம் 18 மாதங்கள் பாத்தீங்கன்னா ராகு பகவான் அந்த கும்பராசியில் இருக்க போறார். எப்பவுமே கும்பத்துல இருக்கிற ராகு பாத்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சியை தான் கொடுப்பார். அப்ப 18 மாதங்கள்ல 14 மாதங்கள் பாத்தீங்கன்னா மிகுந்த நன்மை தான் மேசராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க. அப்புறம் ஒரு 4 மாத காலகட்டங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சிரமங்கள் இருக்கும். வழக்குகள் வர்றதோ, நம்ம தேவையில்லாத விரைப்படுத்திக்கிறதோ, மருத்துவ செலவினங்கள், விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்திடையுமே ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும்.
இப்போ அந்த 4 மாத காலகட்டங்கள் ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். அதுல தான் இழப்பீடு, வேலை இழப்பீடோ, பொருளாதார இழப்பீடோ, இது தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வர்றதோ, இதெல்லாம் அதுல தான். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், நண்பர்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் உதவி செய்தவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரக்கூடிய காலகட்டமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா 18 மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து அந்த கும்பராசியில் இருப்பார். அதுல 14 மாதங்கள் வந்து மேசத்தை பொறுத்த நன்மை தான். ஒரு 4 மாத காலகட்டங்கள் முடிகிறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. 1.5 வருஷம் அங்கதான் இருக்காரு. அதே மாதிரி கேது வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் இருப்பார். உத்தர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மேசராசியினுடைய 5ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன். அதனால என்னன்னீங்கன்னா பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை ஆகிறது, தகப்பனாருக்கு பிரச்சனை ஆகிறது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, கல்வியில வந்து ஒரு பிரச்சனை ஆகிறது, கல்வியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொய்வு ஏற்படுறது, ஒரு அதே மாதிரி குழந்தைகளுக்கான மருத்துவ செலவினங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது, அந்த விரயங்கள் அப்படிங்கிறது வந்து புத்திரங்களுக்காக அந்த விரயங்கள் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிற காலம். அது பூர்வீக இழப்பீடு, அப்பா தாத்தா கிட்ட இருக்கிற இடங்களோ வீடுகளோ சொத்து பிரிக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதா வந்து பாருங்க. அதுல பூர்வீக இழப்பீடு, அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்றது, இதெல்லாம் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும். ஏன்னா உத்தர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதம் தான், ஒரு 2 மாத காலகட்டங்கள் தான் இருப்பார். எப்பவுமே ராகு பகவான் ஒரு பக்கம் நல்லது செய்யறப்ப ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சில தீங்குகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். சமாளிச்சுக்கலாம். ஆனா ராகு 11ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறப்ப எல்லாமே சமாளிக்கக்கூடியதா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பூர நட்சத்திரத்தில் வருவார். பூர நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாத காலகட்டங்கள் வந்து பூர நட்சத்திரத்துல கேது பகவான் இருப்பார். அப்போ பூர நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். மேசத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர்றது, தேவையில்லாத செலவினங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது, குடுக்கல் வாங்கல்ல ஒரு பிரச்சனை பண்றது, நம்ம வந்து ஏமாறக்கூடிய பணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானை ஏற்றிருக்காரு. ஆனா மனைவியோட கருத்து வேறுபாடு பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணுவார். திருமணத்துல ஒரு தடை பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கூடியதா இருக்கும். பணத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். ஒரு வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறையிற மாதிரியே ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேது மக நட்சத்திரத்துக்கு வந்துப்பார். மக நட்சத்திரத்துல ஒரு 8 மாத காலகட்டங்கள் வந்து மக நட்சத்திரத்தில் இருப்பார். தன்னுடைய நட்சத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரத்திலேயே இருப்பார். 5ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் போறது, வெளிநாட்டு பயணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது, அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி கோயில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொலை தூரமா இருக்கிற சில புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் வந்து சென்று வழிபட்டு வரக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆனா பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் இருந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் வந்து அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப கடுமையா போராட வேண்டியது இருக்கு அந்த நட்சத்திரத்துல. ராகு ஒரு பக்கம் நல்லது செய்துட்டு இருந்தாலும் கேது வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 மாத காலகட்டங்கள் மக நட்சத்திரத்துல வர்றப்ப கொஞ்சம் சோதனையான காலகட்டங்களா இருக்கு. அதுல இருந்து பிரிவினைகள் வர்றதோ, வழக்குகள் ஏற்படுறது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது, விரயங்கள் வர்றது, ஒரு அறுவை சிகிச்சை பண்றது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, ஹார்ட் பேஷண்டா இருந்தா அதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேது சிம்ம ராசியில இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்து இருக்க வேண்டியதா தான் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் ராகு நன்மை செய்துட்டு இருப்பாரு, கேது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு சில நட்சத்திரங்கள்ல மட்டும் தேமை செய்துட்டு இருப்பார். அப்ப பொதுவா பார்த்தா ராகு கேதுனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மேசராசி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல நன்மைகள் உண்டு. புதிய தொழில், வேலை, வருமானம், ஒரு குடும்ப வாழ்க்கை உருவாகிறது, நல்ல உதவிகள் கிடைக்கிறது, ஒரு பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு உயர்வான இடத்துலயே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போவார். பணப்பிரச்சனைகளை சில பேர்த்துக்கெல்லாம் தீர்ந்துடும், கடன் பிரச்சனை தீரும், அதாவது புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைப்பாங்க, தொழிலை மாற்றுவாங்க, வண்டி வாகன ஆல்ட்ரேஷன், வீடு மாத்துறது, இப்படி எல்லா மாற்றங்களும், அதே மாதிரி பதவிகள் உயர்வுகள் கிடைக்கிறது, ஒரு வேலையில் இருந்து ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருப்பாங்க, இந்த காலகட்டத்தில் கிடைச்சிரும், ஒரு புதிய வேலை கிடைக்கும், இந்த மாதிரி அரசாங்க வேலை முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை, இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல நன்மைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா மேசராசி பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான். இதுல வழிபாடுன்னு பார்த்தா அவங்க வந்து சங்கடகட சதுர்த்தி எப்ப வந்து பாத்தீங்கன்னா விநாயகனுடைய வழிபாடு வந்து இந்த ராகுகேது பயிற்சி முடிகிற வரைக்கும் எப்பவுமே வச்சுக்கலாம். அன்னதானங்கள் வந்து நிறைய செய்யலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரமான அம்மன் கோயில்ல, காளி கோயிலோ, துர்க்கை, அந்த மாதிரி பிருத்திங்கிரா தேவி, அப்படி இருக்கிற ஒரு உக்ரமா இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள்ல ராகு காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரலாம். அன்னதானங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாருமே தெரியாதவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானங்கள் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கெல்லாம், இந்த கோயில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, வர்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு திருவிழா நடக்கிறப்ப பக்தர்களுக்கு, இந்த ஏழை எளியவர்களுக்கு ஒரு அன்னதானம் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கலாம்.
சதுர்த்தி அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சதுர்த்தி வழிபாடுகளும் கலந்துக்கிட்டு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ராகுகேது பயிற்சி வரைக்கும் 1.5 வருஷ காலகட்டங்கள் இருப்பாரு. 1.5 வருஷமே வந்து பாத்தீங்கன்னா மேசத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சூழ்நிலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறப்போகுதுன்னு வந்து அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.